கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் சிந்தனைக்கு தலைப்பாக பிரபுக்களோட உட்கார வைக்கும் தேவன். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனிதர் மத்தியில் எப்படி இருக்கிறோம் அதல்ல முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அறிகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கெல்லாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோமோ அந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து பிரபுக்களோட உட்கார வைப்பேன் என்று இந்த நாளில் சொல்லுகிறார். இந்த செய்தியை பார்க்கிறதான உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார், உங்களை பிரபுக்களோட உட்கார வைப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அறிகிறதான, எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று நாங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என் தகப்பன் எங்களை உயர்த்தி, இந்த பிள்ளைகளை உயர்த்தி நீ பிரபுக்களோட உட்கார வைத்து இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அடியேன் ஜெபிக்கிறேன். ஆச்சா, என் தகப்பன் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை நீர் மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென்.